60,000க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தீர்வு காணும் வகையில் சரித்திர சாதனை நடவடிக்கை எடுத்த உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டுகளையும் மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக நியூமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தினர் பேட்டி. மதுரையை தலைமையிடமாக கொண்ட நியூமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணத்தினை இரட்டிப்பாக தருவதாகவும் மாதம் 12 முதல் 30% வட்டி தருவதாகவும் தெரிவித்ததன் அடிப்படையில் பல்வேறு நபர்கள் நியூமேக்ஸ் நிறுவனத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார். ஆனால் முறையாக பணத்தை திரும்ப வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதால் முதலீடு செய்த நபர்கள் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் நியூமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநரான பாஜகவை சேர்ந்த வீரசக்தி, கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியன் உள்ளிட்டவர்கள் மீது பொருளாதார குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான கிளை நிறுவனங்களான 17 நிறுவனங்கள் சீல் வைக்கப்பட்டு விலை உயர்ந்த கார்கள், தங்கம், ஆவணங்கள், நிலங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் நியூமேக்ஸ் வழக்கில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நியூமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் மதுரை செய்தியாளர் அரங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நியூமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான சங்கத்தின் தேனி மாவட்ட தலைவர் மணிகண்டன், சிவகங்கை மாவட்ட தலைவர் புகழேந்தி, வழக்கறிஞர்கள் ரஜினி, லாவண்யா, யோகமணி ஆகியோர் நியூமேக்ஸ் குழும நிறுவனங்கள் தொடர்பான வழக்கு கடந்த ஜூன் 2023 மதுரை பொருளாதார குற்றப்பிரிவால் வழக்கு பதியப்பட்டு நடைபெற்று வந்தது. நியூமேக்ஸ் குழும நிறுவனங்கள் தொடர்பான வழக்கில் இதுவரை 60,000க்கும் மேற்பட்டோர் சுமார் 6,400 கோடிகள் இழப்பீடுகள் கோரி புகார் அளித்துள்ளனர். நிறுவனத்தின் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களின் பெரும்பான்மையான சொத்துக்களை மதிப்பிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த ஏப்ரல் 2025 ஆண்டு வல்லுநர் குழுவை நியமித்தனர். இதில் 5 வகையான சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது. தொடர்ச்சியா நியூமேக்ஸ் குழும நிறுவனங்கள் தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்ட 60,000க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுக்கு விரைந்து தீர்வு காணும் நோக்கில் ஜனவரி 21ஆம் தேதி ஒரு முக்கிய உத்தரவை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை பிறப்பித்துள்ளது. அதில் முதலீட்டாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நியூமேக்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான சொத்துக்களில் உடனடியாக விற்பனைக்கு தயாராக உள்ள டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் பொது ஏலம் மூலம் உள்ளபடி நிலையில் விற்பனை செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதில் 18,666க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் தமிழகம் முழுவதும் உள்ளது. வரும் ஜனவரி 27ஆம் தேதி நீதிமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் முன் அதிகாரப்பூர்வ ஏல அறிவிப்பு வெளியிடப்படும். இதில் பொதுமக்கள் மற்றும் விருப்பம் உள்ள முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டு அவர்கள் கருத்துப்படி சந்தை மதிப்பில் ஏலத்தில் எடுக்கப்படும். இதன் மூலம் திரட்டப்படும் பணமானது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தீர்வாக வழங்கப்படும் எனவும், மேலும் எங்களது சங்கத்தின் சார்பாக கடந்த 15 மாதங்களாக இந்த கடின வழக்கினை மிக பொறுமையாக தீர விசாரித்த நிறுவனத்தின் சொத்துக்கள் அனைத்தும் மதிப்பீடு குழு அமைத்து முறையாக மதிப்பிட்டு கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரிடமிருந்து புகார் பெற ஆவணம் செய்து அதற்கான செட்டில்மெண்ட் செய்வதற்கு முன் முயற்சி எடுத்து எங்களது பல குடும்பங்களின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்திட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு டிஜிபி பால நாகதேவி ஆகியோருக்கு பாராட்டுகளையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினர். இந்தியாவில் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் 6,000 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கான புகார் பெறப்பட்ட இவ்வளவு பெரிய வழக்கில் அனைவரும் ஒத்துழைத்து செட்டில்மெண்ட்டுக்கான துவக்கத்தில் எட்டிருக்கும் செயல் என்பது ஒரு சரித்திர சாதனை. இது இந்தியாவில் முதல் முறை என்றும் 60,000க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் பணத்தை அல்லது அதற்கு இணையான சொத்துக்களை விரைவாகவும் நேர்மையாகவும் முழுமையாக திருப்பி பெற்றுத் தருவது என்பது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசு மற்றும் உயர்நீதிமன்றத்தின் ஒரே நோக்கமாக இருந்த முயற்சிகள் தற்போது வெற்றி பெற்றுள்ளது என்றார். இந்த போட்டிருக்கள் 2வது பேஜ்ல கிளாசிஃபை பண்ணிட்டோம் நாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் இஓடபிள்யூவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க 62,000 பேர். கிட்டத்தட்ட கம்ப்ளைண்டோடைய லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 6,200 கோடி வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டோட்டல் தமிழ்நாடு முழுக்க எல்லாமே. புரியல சார்.
ரன் பண்ணிட்டு இருந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஆரம்பித்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இடையில அவங்களுடைய சூழ்நிலைகள் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொடுக்க முடியல, பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னு சொன்னோன்னா கொஞ்சம் எஃப்ஐஆர் ஆச்சு. அந்த கொரோனா டைம் பீரியடில் வந்து ஒரு 3 வருஷம் அவங்களால கொஞ்சம் எதுவுமே பண்ண முடியல. அதில் அப்படியே லாக் ஆனது தான் அப்படியே ஃபுல்லாக எஃப்ஐஆர் ஆகி கோர்ட்டுக்குள்ளே வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் ஒரு 15 வருஷமாக ஓடிட்டு இருந்த நிறுவனம் தான். இல்லை அவ்வளோதான் ரிலீஸ் பண்ணி அது அப்படியே உள்ள வருகிறோம். என்ன விஷயம் பாதிக்கப்பட்டு நாங்கள் நிற்கிறோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் சிவகங்கையில் முன்னாள் முப்படை இராணுவ சங்கத்தின் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதில் நிறைய பேர் முன்னாள் இராணுவ சங்கத்தினர் பாதிக்கப்பட்டு இருப்பதனால ஒரு சில வார்த்தைகளை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாலேஜில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, யாராவது ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் ஆசை வார்த்தைகளை சொல்லி பென்ஷனோட உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு தர்றது மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி தர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இப்போது கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் 70லேருந்து 80 வயது உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா இன்றைக்கா நாளைக்கான்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய குழந்தைகள்னால தள்ளி வைக்கப்பட்டும் இருக்காங்க. தயவு கூர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவான வேண்டுகோளை வைக்கிற இந்த நேரத்தில் இதுவரையிலும் நல்லபடியாக எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தீர்ப்பும் நல்ல தீர்ப்பு கிடச்சிருக்குது. சங்கத்திலிருந்தும் நியமேக்ஸ் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய லீடர்ஸும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இடமாவோ பணமாவோ கொடுக்க தயார் நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ஒரு விதத்தில் பாரம் குறைஞ்சதாக இருந்தாலும் நாட்கள் தள்ளி கொண்டே இருப்பதனால பல இடங்களில் டெத்து கேஸ் இறப்பு விகிதம் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கு இதை வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து சீக்கிரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிச்சு தருமாறு அன்போடு அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சொன்னால் நிறைய சொல்லலாம், அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பால் வாங்கி கொடுக்க கூட முடியாத சூழ்நிலை. நிறைய டெத்து கேசஸ் நியூஸ் பேப்பரில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, வாக்குவாதங்களாக எடுத்துக்கிறாங்க. ஆளுங்கட்சி இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு லெவலில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு நடுத்தெருவில் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. நியமேக்ஸால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் இல்லை. அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அரசுக்கு எடுத்து செல்லணுமேங்கிறத யாரும் கவனத்துக்கு கொண்டு வரலை. கண்டிப்பாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்லபடியாக சீக்கிரமாக இந்த புத்தாண்டில் இதை செய்து தருமாறு பணிவன்போடு கேட்பது மட்டுமல்லாமல், மேலும் இந்த வருடம்தான் பொங்கலுக்காக கொடுத்த 3000 வச்சு கொஞ்சம் இனிப்பு பொங்கல் இந்த பாதிக்கப்பட்ட நியமேக்ஸ் மக்கள் சாப்பிட்ருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. கையில் எந்த பைசாவுமே கிடையாது.